விவசாயி, மகன் மற்றும் கழுதை. ஒரு முறை விவசாயி ஒருத்தர் தன்னோட கழுதைய வித்துடலான்னு தீர்மானம் செஞ்சாரு. பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு தன்னோட கழுதையையும் மகனையும் கூட்டிட்டு போனாரு. அவங்க 2 பேரும் கழுதைய இழுத்துட்டு நடந்து போனாங்க. போற வழியில இத பார்த்த வழிப்போக்கர் ஒருத்தர் இவங்கள பார்த்து சிரிச்சுட்டே, கழுத சும்மா தானே போகுது, யாராவது ஒருத்தர் அது மேல ஏறி போலாமே அப்படின்னு சொன்னாரு. அது சரின்னு நினைச்சு அந்த விவசாயி தந்தை மகனை கழுதையோட முதுகுல ஏத்தி விட்டாரு. கொஞ்சம் தூரம் போனதும் எதிர்ல வந்த ஒருத்தர் அந்த மகனை பார்த்து, ஏம்பா, வயசான அப்பாவை இப்படி நடக்க விட்டுட்டு நீ கழுத மேல உட்கார்ந்து போறியே, இது நியாயமா அப்படின்னு கேட்டாரு. உடனே மகன் கீழே இறங்கிட்டு தன்னோட அப்பாவை கழுத மேல உட்கார சொன்னான். அப்பாவும் கழுத மேல உட்கார்ந்தாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் இன்னொரு வழிப்போக்கர் விவசாயிய பார்த்து கோவமா, ஏயா, இப்படி சின்ன பையனை நடக்க விட்டு நீ கழுத மேல போறியே, இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. அப்பாவும் மகனும் என்னடா இது, ஆளாளுக்கு இப்படி சொல்றாங்களேன்னு பல யோசனை செஞ்சு முடிவுல 2 பேரும் அந்த கழுத மேல உட்காரலான்னு ஏறிக்கிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் இத பார்த்த வேற சில பேர், அடக்கொடுமையே, இப்படி இந்த வாயில்லா பிராணிய துன்புறுத்துறாங்களே, இவங்களுக்கு இரக்கமே இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அவங்க பேச்ச கேட்டதும் விவசாயிக்கு ரொம்ப கோபம் வந்தது. உடனே 2 பேரும் கழுத மேல இருந்து கீழே இறங்கினாங்க. மனசு ரொம்ப குழம்பி போனதால 2 பேரும் கழுதைய தூக்கிட்டு போறதுதான் நல்ல யோசனைன்னு நினைச்சு முடிவு பண்ணாங்க. ரொம்ப சிரமப்பட்டு கழுதையோட கால்களை கட்டி விட்டுட்டு ஒரு கொம்புல அதை கட்டி அதை தோள்ல வச்சு தூக்கிட்டு போனாங்க. கிராமத்துக்கிட்ட நெருங்கின அவங்க ஒரு ஆத்துக்கு மேல இருந்த ஒரு பாலத்தை கடக்க வேண்டி இருந்தது. விவசாயியும் அவன் மகனும் சிரமப்பட்டு கழுதைய தூக்கிட்டு வரத பார்த்த குழந்தைங்க கை கொட்டி சிரிச்சாங்க. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன கழுத பெருசா துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுது. அத தூக்கிட்டு வந்த அப்பா மகன் 2 பேரோட பிடியும் நழுவிடுச்சு. அந்த பரிதாபமான கழுத ஆத்து நீர்ல தூக்கி எறியப்பட்டுச்சு. கால்கள் கட்டி இருந்ததால அதனால நீந்த கூட முடியல. அது இறந்தே போயிடுச்சு. இப்படி சுயமா சிந்திக்காம அடுத்தவங்க சொல்றத கேட்டதால அவங்களுக்கு அடிபட்டது மட்டும் இல்லாம கழுதையும் இறந்தே போச்சு. இந்த கவலையோடவே 2 பேரும் வீட்டுக்கு திரும்பினாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. சொல் புத்தியை விட சுய புத்தி ரொம்ப முக்கியம்.